தைப்பூசம் என்பது தமிழர்கள் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் கொண்டாடப்படும் முக்கியமான இந்து திருவிழாக்களில் ஒன்றாகும். இது தை மாதத்தின் பௌர்ணமி நாளில் சந்திரன் முழுமதியிலிருக்கும் நாள் கொண்டாடப்படுகிறது. வரலாறு மற்றும் முக்கியத்துவம். தைப்பூசம் பெரும்பாலும் முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது. புராணக் கதையின்படி இந்த நாளில் பார்வதி தேவி தனது மகனாகிய முருகனுக்கு வேல், ஒரு திவ்ய ஆயுதம், அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த வேல் மூலம் முருகன் சூரபத்மன் என்ற அரக்கனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்தினார். கொண்டாட்டங்கள். காவடி எழுது. பக்தர்கள் தங்கள் விரதங்களை நிறைவேற்றுவதற்காக தங்கள் உடலில் வேடிக்கையான காவடிகளை சுமந்து செல்லுவர். சிலர் பாய்ச்சல் ஊசிகள் மூலம் தங்கள் உடலை புணர்வதும் காணப்படுகிறது. பால்குடம் எடுத்தல். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்த பால் கொண்டு செல்லுவர். முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள். திருப்பரங்குன்றம், பழனி, பத்துபகை மற்றும் மலேசியாவின் பதிவேர் கோயில் போன்ற முக்கிய கோயில்களில் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறும். தைப்பூசம் உலகம் முழுவதும். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரீஷியஸ், தென்னிந்தியாவில் உள்ள தமிழக முருகன் கோயில்களில் தைப்பூசம் மிகுந்த பக்திபூர்வமாக கொண்டாடப்படுகிறது. மலேசியாவில் பத்தே குகை முருகன் கோயில், பது கேவ்ஸ், இந்த திருவிழாவிற்காக உலகப் புகழ் பெற்றது. தீவிர பக்தியும் கடுமையான விரதங்களும் நிறைந்த இந்த திருவிழா முருகன் பக்தர்களின் பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக